இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்கிட்ட வான் யூசன் லோகோ சாம்பிள் இருக்குது. இது வந்து லோகோவை நீங்கள் ஒரு தரம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா VH ரெண்டும் இருக்குது, இங்கே வான் யூசன் அப்படின்னு இருக்குது. சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். கொஞ்சம் நான் இதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இப்படி ப்ரொபோர்ஷன் இல்லாமல் போகும். ஓகே, அதை லாக் பண்ணிக்கலாம். Ctrl 2. இப்போது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதுக்காக வேண்டி பாலிகான் டூல் இங்கே கிளிக் பண்ணுங்கள். ரேடியஸ் ஒன்றும் டச் பண்ணாதீங்க. சைட்ஸ் அப்படின்ற இடத்துல 3 அப்படின்னு என்டர் பண்ணி ப்ரெஸ் ஓகே. இது வந்து நமக்கு இப்படியாக்கும் வேணும். ஸோ அதனால் நம்ம இதை இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு வரலாம். இங்கே வந்து ஃப்ளிப் வெர்டிக்கலி அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பர்டிகுலர் சைஸ் பண்ணணும். அதாவது இந்த ஓரியன்டேஷனுக்கு வரணும். அது என்ன சைஸுன்னு நான் சொல்கிறேன். இது ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் பண்ணிக்காதீங்க, இது அன்லாக்காகவே இருக்கட்டும். விட்த் வந்து 50 என்டர் பண்ணுங்க. ஹைட் வந்து 60 என்டர் பண்ணுங்க. இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இது ஒயிட் ஃபில்லாக இருக்குது. இதை நன் பண்ணிக்கலாம். இங்கே கூட பண்ணலாம், இல்லைன்னா இங்கே வந்து கூட நன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து இன்னொரு காப்பி பண்ணணும். ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணி இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போங்க. இந்த திக்னஸ் ஜாஸ்தி வரணும். இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் ஜாஸ்தி வரணும். அதுக்காக வேண்டி எப்படி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட மேலே எடுத்துக்கலாம். கீபோர்ட் நான் டாப் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படியே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு வேணும். ஓகே, ரெண்டும் செலக்ட் பண்ணலாம். பாத் ஃபைண்டருக்கு வந்து மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த V கிடச்சிருச்சு. இந்த இடத்துல இதை கட் பண்ணி, இதையும் கட் பண்ணி, இந்த இடத்துல கட் பண்ணி இதை அப்படியே புல் பண்ணணும். ஓகே, அதுக்கு வேண்டி நம்ம சிசர்ஸ் டூலுக்கு போகணும். அதுக்கு லெட்டர் C கூட ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே பாருங்கள், எரேசருக்கு கீழே இருக்குது சிசர்ஸ் டூல். இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ் மேலே ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணலாம். 1 இங்கே கூட கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ இது தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி. அகெயின் C ப்ரெஸ் பண்ணுறேன் நான், லெட்டர் C. இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கூட வேணும், இங்கே செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதுவும் தனியாக இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வேணும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம், அன்டூ பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் ஸ்ட்ரோக் வெயிட்டு ஒரு 6ன்னு கொடுக்குறேன். பார்ப்போம். Ctrl 0. ஓகே, இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதை மட்டும் செலக்ட் பண்ணி இதை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இந்த பர்டிகுலர் இடத்துக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் ஷிஃப்ட் பிடிக்கலைன்னா இப்படி கிராஸாக போயிடும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக இங்கே வந்து பொசிஷன் பண்ணிடும். ஓகே, இதாச்சு. இது வந்து நான் 18 பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்பேஸும் கரெக்டாக இருக்கணும். Ctrl K ப்ரெஸ் பண்ணலாம். கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டில் நான் 0.5 mm ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணி ரைட் சைடுக்கு கொஞ்சம் கொண்டு வரும். ஸோ இந்த ஸ்பேஸும் யூனிஃபார்மாக இருக்கணும். ஓகே, இதை வந்து நம்ம கொஞ்சம் சிறுசுப்படுத்திக்கலாம். அதாவது நான் இது ஒரு 10 மாதிரி பண்ணிக்கிறேன். 8 பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே, ஐ திங்க் 10 பண்ணலாம். இதை அப்படியே கொண்டு வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பொசிஷன் மாறும். இங்கே கொண்டு வந்து இங்கே இன்டர்செக்ட் அப்படின்னு அப்பியர் ஆகும்போது விட்டுருங்க. அகெயின் ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இன்டர்செக்ட் அப்படின்னு அப்பியர் ஆகும்போது விட்டுடலாம். ஸோ ஐ திங்க் இது வந்து நம்ம 10 என்டர் பண்ணியிருக்கிறது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 7 மாதிரி பண்ணிக்கலாம். 7 இது செலக்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து 7 அப்படின்னு பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்டில் வந்து லெஃப்ட் ஆரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுறேன். இது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பேஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து H நம்ம க்ரியேட் பண்ணோம். அதாவது Hக்கு ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இதையே ஒரு காப்பி கொண்டு வந்துடலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு காப்பி கொண்டு வாங்க. இந்த கர்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஏரோ ஒரு ஒயிட் ஏரோ கூட இருக்கும். அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நீங்கள் காப்பி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்பேஸும் ஏறத்தாழ யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கிட்டா நல்லது.
கன்சிஸ்டன்சி இருக்கும் பாருங்கள். ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணலாம். மவுஸில் பண்ணுறதுனால நம்மளுக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆகையினால நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே விட்த் அப்படின்ற இடத்துல எப்படி டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ இப்படி பண்ணால் போதும், பொசிஷன் மாறாது. மவுஸில் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஐ திங்க் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஸ்லோப் இருக்கிறதுனால இதை செலக்ட் பண்ணி ஒரு தரம் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இங்கே கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகிருக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதை ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம் ஹாரிசான்டலாக. ஓகே, அதுக்குள்ளே அது மறைஞ்சிடும். ஓகே, இப்போது அந்த லோகோ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. நான் இந்த ஸ்ட்ரோக்கை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது 19 பண்ணுறேன். ஓகே, இங்கே க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா இது டேப்பரிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் டேப்பரிங்காக இருக்குது. அந்த மாதிரி டேப்பரிங்காக பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நாம் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கணும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு போகலாம், பாத்துக்கு வரலாம். பாத்துக்கு வந்து அவுட்லைன் ஸ்ட்ரோக் அப்படின்ற சப்மெனு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்து ஆப்ஜெக்டாக மாறிடும். பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒயர் ஃப்ரேம் மோடில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்காக இருந்தது வந்து எல்லாம் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஓகே, கண்ட்ரோல் Y ப்ரிவ்யூ மோடுக்கு வரலாம். இந்த ஸ்டேஜில் இது செலக்ட் பண்ணுங்கள். இங்கே 2 இடத்துல பண்ணலாம். இது ஒன்று, இதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், ஷேர் டூல் எடுத்துக்கலாம். ஷேர் டூல் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்பியர் ஆகும். இல்லைன்னா இங்கே வந்து இது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட லேட்டஸ்ட் இல்லஸ்ட்ரேட்டர் இருந்ததுன்னா இங்கே 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ஷேர் ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து என்டர் பண்ணலாம். நான் வந்து -14 பண்ணுறேன். இது வந்து நம்ம மைனஸ் பண்ண தேவையில்லை. ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒரே தரத்தில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணுங்கள், ஷிஃப்ட் பிடிச்சி இதையும் செலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டாட்ஸ் மேலே அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து ஸ்பியர் டூல் வந்து இங்கே செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ண இங்கே வந்து நான் 12 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது பாத் ஃபைண்டருக்கு வந்து யுனைட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மர்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கும். ஒயர் ஃப்ரேமில் காமிக்கிறேன் பாருங்கள், இது எல்லாமே ஒரு சிங்கிள் யூனிட்டாக ஆயிடுச்சு. ஓகே, கண்ட்ரோல் Y ஒன்ஸ் அகெயின் ப்ரிவ்யூ மோடுக்கு வரலாம். கண்ட்ரோல் 0 இது வந்து செலக்ட் பண்ணி பேஜுக்கு சென்டர் பண்ணிக்கலாம், அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டைப் டூலுக்கு போய் இங்கே கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் சென்டர் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் அலைன்மெண்ட்டு வான் ஹியூசன் அப்படின்னு கேபிட்டலில் பண்ணலாம். வான் ஹியூசன் இதை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். கீபோர்டில் கூட பண்ணலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தேன் கீ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ட்ராக்கிங் கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்லலாம் சொல்லியிருக்கேன். இப்போ செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் அலைன்மெண்ட் ஹாரிசான்டலாக பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கூட மேலே எடுத்துகிட்டு போய் இதை வந்து கொஞ்சம் கிரே கலருக்கு மாற்றிக்கலாம். டார்க்கர் கிரே, பிளாக் வேண்டாம். ரெண்டும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் பேஜுக்கு அலைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். லெட்டர் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்க, என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. அது ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அதாவது இந்த விண்டோ வரும். ஸ்கேல் வந்து யூனிஃபார்மில் இருக்கணும், நான் யூனிஃபார்ம் இருக்கக்கூடாது. இந்த ரேடியோ பட்டன் செக் ஆகிருக்கணும். இப்போ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி டாப் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்க. 10 at a டைம் அது பெருசாகி காமிக்கும். ஓகே, ஐ திங்க் திஸ் ஷுட் பி குட். 180%. ஓகே பண்ணிடலாம். கண்ட்ரோல் 0 ப்ரெஸ் பண்ணுங்க, ப்ரெசென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும். அடுத்த கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.